கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 மாதங்களை கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தின்னு வந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த 4வது மாதத்தில் யோபு 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மளை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க வேண்டும். யோபுக்கு அந்த தரிசனம் இருந்தது. யோபனுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் இருந்த போதிலும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிக்க வேண்டும். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 4வது மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. 3 மாதங்கள் கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ண வந்த கர்த்தர் தாமே என் மீட்பர் உயிரோடு நீ இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. இந்த 4வது மாதத்திலும் உடைய கிருபை, உடைய தயவு, உடைய பலன் பெருகட்டமானவரை கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க கர்த்தர். நீங்கள் அப்படியே செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவானும் கூட அவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.